பொதுவாக குறிப்பிட்ட ஒரு சில காலமாக, அதாவது ஒரு சில வருஷங்களாகவே கர்த்தர் வசனத்தினுடைய இன்னொரு பரிமாணம், இன்னொரு பகுதி, ஆவிக்குரிய பகுதியை வாசிக்க ஒரு கிருபை தந்திருக்கிறார். அது ஆவியானவருடைய மிகப்பெரிய தயவு. என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு 3 விதமான விளக்கங்கள் இருக்கும். ஒன்று, நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க உட்காந்து, அது உங்களுக்கு தெரியும். யாராவது பிரசங்கத்தில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. இது ஒரு வகையான உங்களுக்கு தெரிந்ததான சத்தியம் அந்த வசனத்தை பற்றி. ரெண்டாவது, நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். இது அந்த வசனத்தினுடைய 2வது டைமென்ஷன். அதாவது, ஆனால் உண்மையிலே இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, இதை எழுதின ஆவியானவர் ஏன் எழுதுனேன்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் சொல்லி கொடுக்கறது தான், மற்றதெல்லாம் தப்புன்னு கிடையாது. அது அவங்கவுங்களுக்கு வெளிச்சத்துக்கு கிடைக்கிறது. உதாரணமாக, இப்போ யோவான் ஸ்நானகனை பார்த்து ஜனங்களுக்கு அவன் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அவன் ஒரு மேசியாவை போல தெரிகிறான். அதனால் கேட்குறாங்க, நீங்கள் தானா அந்த மேசியானும் போது அவன் சொல்கிறான், நான் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது, இது யோவான் ஸ்நானகனா தான் இருக்குமோ அப்படின்னு. அது அவங்களுக்கு அவனை பார்க்கும் போது இருக்கிற வெளிப்பாடு. தப்பு கிடையாது. ஆனால் ஜனங்க காத்திருக்கிறாங்க, தாகத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவனை பார்க்கும் போது ஒரு வெளிப்பாடு, இவன் தான் மேசியாவாக இருப்பானோன்னு. அவன் அது சொல்கிறான், இல்லை நான் இல்லை அப்படின்னு. ஆனால் உண்மையான மேசியா யாருன்னா, ஒருத்தர் வராரு பின்னாடி. அவர் வரும்போது அவனே சுட்டி காட்டுறான், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு. இவங்க 2 பேருமே வசனத்துக்கான அடையாளம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லும்போது வனாந்திரத்தில் கேட்கிறவருடைய சத்தம்னு இருக்குது. இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் வார்த்தைன்னு இருக்குது. இப்போ இந்த 2 வார்த்தையும், ஒரு சத்தத்தையும் பார்க்குறாங்க, வார்த்தையும் பார்க்குறாங்க. இந்த சத்தம் ஒருவேளை கர்த்தராக இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் அது அல்ல. இயேசு வார்த்தையாக நிற்கிறார். ஆனால் இவரை பார்த்தா அவங்களுக்கு தெரியல. அப்புறம் இவரே விளக்கி சொல்கிறாரு, யோவான் ஸ்நானகனும் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்த அந்த மேசியா இவர் தான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்துக்கும் நமக்கு சில காரியங்களை படிக்கும்போது வேறு மாதிரி தோணும். அது தப்பு கிடையாது, படிக்கலாம். ஆனால் அதனுடைய உண்மையான விளக்கம் ஒன்று இருக்கிறது பின்னாடி. அது அந்த வசனத்துக்குள்ள இருக்கும். அது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். எப்படி யோவான் ஸ்நானகன் இயேசுவை இவர் தான் தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி கொடுத்தாரோ, அதே மாதிரி ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ அந்த வசனத்துக்கான பின்புலத்தை நீங்கள் புரிஞ்சு படிக்கலாம்.